1992 இருந்து டீம் இந்தியா சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போயிட்டு டெஸ்ட் கிரிக்கெட் ஆடிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் ஒரு டெஸ்ட் சீரிஸ் கூட சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிராக இந்தியா வின் பண்ணது கிடையாது. ஆஸ்திரேலியாவை போய் ஆஸ்திரேலியா ஜெயிச்சாச்சு, நியூசிலாந்துல போயிட்டு நியூசிலாண்டை வின் பண்ணியாச்சு, இங்கிலாந்துக்கு போய் இங்கிலாண்டை ஜெயிச்சாச்சு, பங்களாதேஷுக்கு போய் பங்களாதேஷ் ஜெயிச்சாச்சு, ஸ்ரீலங்காவுக்கு போய் ஸ்ரீலங்காவை ஜெயிச்சாச்சு, வெஸ்ட் இண்டீஸ்க்கு போயிட்டு வெஸ்ட் இண்டீஸ் ஜெயிச்சாங்க. ஆனா சவுத் ஆப்பிரிக்கா மட்டும் அடங்காம இருக்குது. பல கிரேட்டஸ்ட் கேப்டன் அங்க போயிருக்காங்க. சோ இப்ப சவுத் ஆப்பிரிக்கா வந்து டேய் நீங்க எங்க வேணாலும் போய் வின் பண்ணிருக்கலாம்டா, ஆனா எங்களை வந்து எங்க ஊர்ல மேல ஜெயிக்க முடியல பாத்தீங்களா அப்படிங்கிற ஒரு என்ன சொல்றது ஒரு கௌரவமான ஒரு ரெக்கார்டை அவங்க தக்க வச்சுக்கலாம் காலம் ஃபுல்லா அப்படிங்கிற மாதிரிதான் வந்து இப்போ இருக்குது. ஏன்னா டெஸ்ட் கிரிக்கெட் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டு வருது அப்படிங்கறத வந்து ஒவ்வொரு தடவையும் அதை பத்தி பேசும்பொழுது அது கொஞ்சம் சில பல விஷயங்கள் உறுதிப்படுத்துது. அது ஒண்ணு, டெஸ்ட் கிரிக்கெட்டோட எண்ணிக்கைகள் கம்மியாகிறது, ஒவ்வொரு சீரீஸோட எண்ணிக்கைகள் கம்மியாகிறது ஒரு பக்கம். அப்புறம் பிக் 3 இருக்காங்களே அவங்க அதிகமா டெஸ்ட் கிரிக்கெட் ஆடுறதும், பிளஸ் பிரீமியர் லீக்குகளோட எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரிக்கிறதும், விண்டோஸ் ரொம்ப கம்மியா இருக்கிறதும் தான் வந்து இதை காமிக்குது. பேச போறாங்க, இது ஒவ்வொரு தடவையும் நம்ம பேசிக்கிட்டு இருப்போம். இது பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அப்படிங்கறத கொண்டு போயிட்டே வந்துகிட்டு இருக்கலாம். பட் அதுல ஒரு வீடியோ தான் இது. இந்தியாவுக்கு மட்டும் தான் இந்த பிரச்சனை நடக்குதா அப்படிங்கும்போது அதை பத்தி பேசுறோம். ஆனா இது வேற ஒரு நாட்டுக்கு டெஸ்ட் கிரிக்கெட் ஆடுற ஒரு நேஷன், பிளஸ் ஒரு பெரிய ஒரு நேஷன், நம்பர் 1 பிளேஸ்ல இருந்த ஒரு கிரேட்டஸ்ட் டெஸ்ட் கிரிக்கெட்டர்ஸ்ல கொண்டு வந்த கிரேட்டஸ்ட் டெஸ்ட் கிரிக்கெட் ஆன ஒரு நேஷனுக்கு இப்படி ஒரு விஷயம் வரும்போது அதை கண்டிப்பா நம்ம இனிஷியேட் பண்ணி தான் ஆகணும், பேசிதானே ஆகணும். டெஸ்ட் கிரிக்கெட்டோட ட்ரூ லவரா நீங்க நான் இருக்கும்போது அதை கண்டிப்பா பேசாம இருக்க முடியாது, பேசுவோம். அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க. ரிவ்யூ அனாலிசிஸ் தாண்டி இந்த மாதிரியான டாபிக்ஸ் பேசும்போது எனக்கு அதுக்கான கமெண்ட்ஸ் நிறைய வந்தா அது டிஸ்கஷன் பாயிண்ட் ஓப்பன் ஆனா ரொம்ப சந்தோஷப்படுவேன். அண்ட் ஹெல்தியான கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை கண்டிப்பா உண்டு. ஜெனியல் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த ஐசிசி வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் 2025 கிரிக்கானந்தா ஷோக்கு வந்திருக்கீங்க. நான் ஸ்ட்ரைட்டாவே விஷயத்துக்கு வரேங்க. என்னன்னா ஒவ்வொரு கிரிக்கெட் போர்டும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒண்ணு இப்படிதான் மாட்டிக்கிட்டு இருக்காங்க, பினான்சியலா தத்தளிக்கிறாங்க, அந்த பிரச்சனையை சரி பண்ணணும் அப்படிங்கறது ஒண்ணு இருக்கு. டெஸ்ட் கிரிக்கெட்டை விட்டுறக்கூடாது, அது நம்மளோட பிரிவிலேஜ் அப்படிங்கறதையும் இருக்கிறாங்க. சோ இதுக்குள்ள போனா இது விட்டுருவோம், இதுக்குள்ள போனா இது விட்டுருவோம் அப்படிங்கறதுனால போர்டுக்கு பிரச்சனை, பிளேயர்களுக்கு பிரச்சனை அப்படிங்கறது ஒண்ணு இருக்குது. இது நம்ம நிறைய பேசிட்டோம். இதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா பிளேயர்ஸ் அவங்க அந்த கோல்பாக் டீல் மூலமா போய் திரும்பி கிரீன் ஸ்மித் வந்து எல்லாரையும் பிடிச்சி இங்க இழுத்து போட்டு இப்ப ஒண்ணும் இல்ல, ஹெர்பர்ட்ல இருந்து ரைல் ரூசு வந்து, ஏர்லிவர் வந்து, இப்ப பெனிங்கம் வந்து, எல்லாருமே வந்துகிட்டு இருக்காங்க. அந்த கோல்பாக் டீல் மூலமா போன பிளேயர்ஸ் எல்லாமே வந்து புதுசு போயிடுறது. இது சவுத் ஆப்பிரிக்கால ஆரம்பிச்சு வெஸ்ட் இண்டீஸ்க்கு போயிட்டு இப்ப இந்தியா பிசிசி மட்டும் தான் தெளிவா அந்த விஷயத்துல பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ இப்ப என்னன்னா இப்போ லீக், அதாவது பிரான்சைஸ் லீக் கம்மி பண்ணா இங்க டெஸ்ட் கிரிக்கெட் ஆடுறதுல பிளேயர்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கறத பார்க்கும்பொழுது பிரான்சைஸ் லீகே நடத்துங்கப்பா அப்படிங்கிற மாதிரி போர்டும் ஒரு பக்கம் போயிடுறாங்க, பிளேயர்களுக்கு அது ஓகே சொல்றாங்க. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா பினான்சியல் இன்க்ரீஸ் பண்ணணும், மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் கிரிக்கெட் மேல இருக்கிற மோகம் குறையுது. சோ அதனால அவங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்டும் தேவைப்படுது. சோ அதுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட் வேணும். சோ இந்த என்டர்டைன்மெண்ட், பினான்சியல் அண்ட் ப்ராடக்ட் இது எல்லாத்துக்குள்ளும் வரும்பொழுது பிரான்சைஸ் லீக் தான் சரி அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு போகும்பொழுது இங்க ஒரு அடி விழுது. என்ன அடி அப்படின்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரிதான், இப்போ இந்தியா வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா சவுத் ஆப்பிரிக்கால அப்படின்னு வரும்பொழுது 1992 இருந்து முதல்ல 4 டெஸ்ட் மேட்ச்ல கொண்ட டெஸ்ட் சீரீஸா இருந்தது. ஒன்னு தான் நடந்தது. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, 3 ஆக்கினாங்க. 3 நடந்துகிட்டு இருந்தது, 2 ஆச்சு. இடையில இந்தியாவுக்கு அவங்க வரும்போது 4 ஆக்கினாங்க. திரும்ப சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எப்பெல்லாம் இந்தியா அங்க போறாங்களோ 3 நடத்திட்டு இப்போ 2 தான் நடத்துறாங்க. எதனால 2 நடத்துறாங்க அப்படிங்கிற கேள்வி. சோ இதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியா நியூசிலாந்துக்கு போகும்பொழுது எனக்கு முன்னாடி காலகட்டத்தில் 5 இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஒரு 5 நடந்துச்சு. 4ங்கிறது ரொம்ப குறைவு. அப்புறம் காலங்காலமா வந்து பாத்தீங்கன்னா 3 மட்டும் ஆடிட்டு இருந்தாங்க. இப்ப 2 வந்துருச்சு. ஏன் அப்படின்னா பிராட்காஸ்டர்ஸ் வந்து இங்க அதை சேல் பண்றதுக்கு ஓகேங்களா. சோ இது இப்படிதான் கொண்டு போறாங்க. ஒரு டெஸ்ட் நம்ம நடத்துறதுக்கு பதிலா ஓகேங்களா நம்ம 5 T20 நடத்திடலாமே, 5 ஒயிட் பால் கேம் நடத்திட்டு போயிடலாமே அப்படிங்கிற முடிவுக்கு போயிடுறாங்க. அந்த 5 ஒயிட் பால் கேம்ங்கிறது வந்து ஓடிஐ கிடையாது, T20 தான் போறாங்க. சோ இப்பவும் நீங்க பாத்துருப்பீங்க சவுத் ஆப்பிரிக்கா எகென்ஸ்டா 3 ஓடி 3 T20 ஆடுறாங்க. அங்க ஒரு டெஸ்ட் கட் பண்றாங்க. எதனால கட் பண்றாங்க, இப்ப வெஸ்ட் இண்டீஸ்க்கு எகென்ஸ்டா பாருங்க, ஹோமன் அண்ட் அவேல இந்தியா ஆடும்பொழுது 5 டெஸ்ட் ஆடிட்டு இருந்தாங்க. 5 டெஸ்ட் காலகாலமா ஆடிட்டு வந்துட்டு 90s அந்த 95க்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸோட சரிவு ஆரம்பிக்கும் பொழுது இல்லப்பா கட் பண்ணலாம்னு சொல்லிட்டு 5ல இருந்து 3 ஜம்ப் பண்றாங்க. 3ல இருந்து இப்ப 2 வரைக்கும் ஆல்மோஸ்ட் வந்துகிட்டு இருக்காங்க. பட் ஆனா 3 அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கு. பட் இப்ப 2ங்கிற நம்பர் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப நியூசிலாந்துக்கு அகேன்ஸ்டா கடைசியா ஹோம்ல இந்தியா அவங்களோட ஹோம்ல போய் ஆடும்போது 2, சவுத் ஆப்பிரிக்காக்கு அகேன்ஸ்டா ஆடும்போது 2, வெஸ்ட் இண்டீஸ்க்கு அகேன்ஸ்டா ஆடும்போது 2. சோ 5ல இருந்து 4, 3, 2 இப்போ மொத்தமா டெஸ்ட் கிரிக்கெட்டே நடக்காத அளவுக்கு ஆல்மோஸ்ட் அந்த அளவுக்கு தான் இப்போ வந்துடுச்சு.
யோசிச்சு பார்த்தா இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா அப்படின்னு எடுத்து பார்த்தா ஐயோ நிறைய ஹோம்ல இப்போ இந்தியா போய் வின் பண்ணிருக்காங்க அங்க. அதுக்கப்புறம் 450+ டார்கெட் வச்சு அதை சவுத் ஆப்பிரிக்கா சேஸ் பண்ணிட்டு வந்து நல்ல ஒரு பெரிய ஒரு ஹியூஜ், ஏன்னா டெஸ்ட்ல ஓடியில 434 அடிச்சது, டெஸ்ட்ல அதே மாதிரி ஒரு பெரிய ஒரு டார்கெட்டா இவங்க ரீச் பண்ணிருக்க வேண்டியது. சோ இப்படிப்பட்ட ஒரு நேஷனுக்கு ஒரு பிக் 3 கூட எவ்வளவு டெஸ்ட் மேட்ச் வச்சிருக்காங்கன்னு பார்க்கும்போது 2026 FTP ரிலீஸ் பண்ணியாச்சு 2026 வரைக்கும். அதுல இந்தியா கூடயும் இப்ப 2 மேட்ச் ஆறாங்க, அவ்வளவுதான். ஆஸ்திரேலியா கூட இங்கிலாந்து கூட 2025 வரைக்கும் இந்த WTC சைக்கிள் கிடையவே கிடையாது அவங்களுக்கு. ஸ்ரீலங்கா கூட, வெஸ்ட் இண்டீஸ் கூட, பங்களாதேஷ் கூட, அப்புறம் நியூசிலாந்து கூட போட்டு வச்சிருக்காங்க அவையில. ஹோம்லயும் இப்படிதான் நடக்குது. 2026 தான் அடுத்த WTC சைக்கிள் தான் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்து கூடயும் சவுத் ஆப்பிரிக்கா கூட, இங்கிலாந்து கூடயும் ஆஸ்திரேலியா கூட அவங்க போட்டு வச்சிருக்காங்க. சவுத் ஆப்பிரிக்காவுக்கு இப்போ இதுதான் நிலைமை. இப்போ நான் எங்க விட்டேன் என்னன்னா, இப்போ ஏன் 2 டெஸ்ட் மேட்சோட இந்தியாவுக்கு நிறுத்திக்கிட்டாங்க அப்படின்னா பிராட்காஸ்டர்ஸ் கேட்டுக்கிட்டாங்களா? இல்ல, பிராட்காஸ்டர்ஸ் எல்லாம் கேட்கல. அவங்க என்ன ஆச்சு அப்படின்னா பினான்சியல், ஓகேங்களா, பினான்சியல், மக்களுக்கு தேவை என்டர்டைன்மெண்ட், இதுக்குள்ள போகும்பொழுது அவங்களுக்கு T20. சோ அவங்க ஆல்ரெடி கோவிடுக்கு முன்னாடியே SA20 அப்படிங்கிற, அதாவது T20 கிரிக்கெட் அவங்க கொண்டு வர நினைச்சாங்க, IPL மாதிரி கொண்டு வரும்பொழுது அவங்களுக்கு பெருசா ஸ்பான்சர்ஸ் கிடைக்கல. அதுக்கு முன்னாடியே ஸ்பான்சர்ஸ் அவங்களுக்கு கிடைக்கல, அது நின்னுச்சு போச்சு. திரும்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா SA20 நடத்துறதுக்கான முயற்சி எடுத்தாங்க, கொண்டு வந்தாங்க, சக்சஸ்ஃபுல்லா இருந்துச்சு. சரிப்பா, இப்ப SA20 நடக்குது. ஆனா நம்மளுக்கான சம்மர் அந்த விண்டோ அப்படிங்கறது வந்து பாத்தீங்க அப்படின்னா டிசம்பர்ல இருந்து மார்ச் வரைக்கும் தான். இதுல நம்ம எப்பயுமே டெஸ்ட் கிரிக்கெட் நடத்துவோம். அதுக்கப்புறம் அந்த நேரத்துல தான் ஆஸ்திரேலியாவுக்கும் போவோம், நியூசிலாந்துக்கு போவோம். ஏன்னா அப்பதான் அந்த SC இருக்கக்கூடிய 3 கண்ட்ரிகளுக்கு சம்மர். சோ இப்போ SA20 பிளேயர்ஸ் ஆடணும். எல்லாரும் டெஸ்ட் கிரிக்கெட்லயும் இருக்காங்க, SA20 இருக்கிறாங்க. இப்போ நீங்க SA20 நடத்தணும்னா இந்தியாவுக்கு அகேன்ஸ்டா நீங்க ஒரு டெஸ்ட் மேட்சை நீங்க கட் பண்ணி ஆகணும். இப்ப SA20ங்கிறது வந்து இந்தியா வந்து செகண்ட் டெஸ்ட் மேட்ச் கேப் டவுன்ல ஆட போறாங்க. அடுத்த 3 நாள் SA20 வரப்போகுது. சரிப்பா, இப்ப SA20 இவங்க ஜனவரி மாசம் நடத்துறாங்க. அப்போ இவங்க எங்க போக போறாங்க? நியூசிலாந்துக்கு போக போறாங்க பிப்ரவரி மாசம். இப்ப என்னன்னா இவங்க SA20க்கு ஆட போறாங்களா இல்ல நியூசிலாந்து கூட ஆட போறாங்களா? இவங்க நியூசிலாந்து கேட்டுக்கிட்டாங்க, ஐயா அது மாதிரி எங்களுக்கு SA20 இருக்குது, நீங்க டைம் டேபிள் வேணா மாத்திக்க முடியுமா அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, இங்க பாருங்க இது 2 வருஷத்துக்கு முன்னாடி FTP ரிலீஸ் பண்ணியாச்சு. சோ உங்க கூட கொலாபரேட் பண்ணி பேசிதான் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. உங்களுக்கு ஃபிளைட் டிக்கெட்ஸ் ரெடி பண்ணியாச்சு, பிராக்டிஸ் மேட்சஸ் அரேஞ்ச் பண்ணியாச்சு, ஆல்மோஸ்ட் ரெடி. நீங்க வந்து ஸ்குவாட ரிலீஸ் பண்ணி நீங்க வந்து ஆடினா போதும். அதுதான் வந்து இப்ப பிளான். எங்களால ஏன் டைம் மாத்த முடியல அப்படின்னா உங்க கூட ஆடி முடிச்சதுக்கு அப்புறமா அடுத்தது எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா கூட இந்த சம்மரை நாங்க ஆட போறோம், டைம் ரொம்ப டைட்டா இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டு சொல்லி இருந்திருக்காங்க. இப்போ SA20 கமிஷனர் கிரீன் ஸ்மித் அவர் தான் ஆல்ரெடி கேப்டனா இருந்தாரு, நம்பர் 1 டீம் ஆக்குனாரு. அதுக்கப்புறம் இப்போ சவுத் ஆப்பிரிக்கால முக்கியமான ஒரு பதவியிலையும் அவர் ஆல்மோஸ்ட் இருந்தார். இப்போ இவரு கேட்கும்போது நாட் ஐடியல் அப்படிங்கிற வார்த்தையும் தெரிவிச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் திட்டமிட்டபடி நடத்தப்படும் SA20 அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் தெரிவிச்சிருக்காரு. சோ இப்போ SA20 அப்புறம் SA20 கமிஷனர், அதுக்கப்புறம் நியூசிலாந்து கிரிக்கெட் போர்டு, சவுத் ஆப்பிரிக்கா கிரிக்கெட் போர்டு தாண்டி கோச் என்ன சொல்றாரு, சவுத் ஆப்பிரிக்காவோட டெஸ்ட் கோச் என்ன சொல்றாருன்னா, இங்க பாருங்க அவரு சொல்றது எல்லாமே ஏதோ ஆல்ரெடி நம்ம வந்து இந்த WTC ஃபைனல் சைக்கிளுக்கு நம்ம போக வேண்டியது, இந்த சைக்கிள்ல ஃபைனல் போக வேண்டியது போக முடியல, பட் 25க்கு நம்ம போய் ஆகணும், நாங்க இதெல்லாம் ஜெயிச்சு ஆகணும், நாங்க போய் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இப்போ ஹோம்லயும் இந்தியா, அதனால நீங்க கண்டிப்பா பெரிய பிளேயர்ஸோட ஆடி ஆகணும். பட் ஸ்ரீலங்கா அண்ட் பங்களாதேஷ் அங்கேயும் பெரிய பிளேயர்ஸோட ஆடி ஆகணும். ஏன்னா கால்ல தான் மேக்ஸிமம் ஒரு 2 மேட்ச் போடுவாங்க. அப்படிங்கும்போது கஷ்டம், அதனால பெரிய பிளேயர்ஸ் போய் ஆகணும். நியூசிலாந்துக்கு சொல்ல தேவையில்ல, பெரிய பிளேயர்ஸ் கண்டிப்பா போய் ஆகணும். இப்போ ஒவ்வொரு சீரீஸ் ரொம்ப முக்கியம் WTC ஃபைனலுக்கு அப்படிங்கறதுனால இப்போ எங்க நின்றுட்டு இருக்காங்க அப்படின்னா SA20 அதாவது பிரான்சைஸ் ஆடக்கூடிய கிரிக்கெட் லீக கட் பண்ணலாமா இல்ல டெஸ்ட் டீமுக்கு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்புக்கு அனுப்பலாமா? இது என்னன்னா நியூசிலாந்து இது வரைக்கும் சவுத் ஆப்பிரிக்காவை அவங்கள ஹோம்ல பீட் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு ரெக்கார்டு இருக்கு. இப்போ அதுவும் பிரேக் ஆகுங்கிறது ஒண்ணு இருக்கு. சவுத் ஆப்பிரிக்காவில அந்த ரெக்கார்டை தக்க வச்சுக்கிறதுக்கான பாசிபிலிட்டி எல்லாமே அது கிரியேட் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு. ஆனா இப்போ 2 டெஸ்ட் மேட்ச் கொண்ட சீரீஸ் தான் அப்படிங்கும்பொழுது என்ன ஒன்னும் பண்ணவே முடியாது. பிளேயர்ஸ்ல கம்பேக் கொடுக்க முடியாது, டீமால கம்பேக் கொடுக்க முடியாது, ரிசல்ட் என்ன வேணாலும் மாறலாம். இப்ப இந்தியா வின் பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன், அவங்க அப்படி ஒரு ரெக்கார்டு ஒன்று பாரம்பரிய ஒரு ரெக்கார்டு, பெருமையான ரெக்கார்டு வச்சிருந்தாங்க, அது முறியடிக்கப்படும். சரி, இதுக்கு வேற வழியே இல்லையா, சவுத் ஆப்பிரிக்கா எதுவும் பண்ண முடியாது, சரிப்பா SA20 நடக்கட்டுப்பா, டெஸ்ட் மேட்ச் தூக்கி பின்னாடி போடுங்கப்பா ஹோம்ல அப்படின்னா என்ன விஷயம்னா சம்மர் வந்து டிசம்பர் ஜனவரி தான் பீக்ல இருக்கும். அப்பதான் பிச்சில் கொஞ்சம் உயிராத இருக்கும். அதுக்கப்புறம் போச்சுன்னா பால் மாதிரி ரிசல்ட்டே இல்லாத ஒரு ராங் ரிசல்ட் கிடைக்கக்கூடிய ஒரு பிச்சா தான் இருக்கும், ஓகேங்களா? சோ அப்படி இருக்கும்பொழுது அப்போ டெஸ்ட் கிரிக்கெட் நடத்துறது வேஸ்ட் அப்படிங்கறதும் அவங்க சைட்ல இருந்து சொல்லப்பட்டது. இந்த பிரீமியர் லீக்ஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா FTP ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கடையில அவங்களுக்கு எங்கேயாவது விண்டோ கிடைக்குமா, அதை நடத்தலாமா அப்படிங்கறத பாத்துக்கிட்டு இருக்காங்க.
ஸோ பிரீமியர் லீக்ஸ் பெருகிறதா பெரிய பிரச்சனையா. பட் ஸ்டாண்டர்டான குவாலிட்டியான ஒரு பிரீமியர் லீக்ஸ் எதுவோ அதை பார்த்து நடத்த ஐசிசி அப்ரூவல் கொடுக்கணும். ஓகே, ஒவ்வொரு பிரான்சைஸும் வந்து ஒவ்வொரு போர்டுகளும் அவங்க ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, கரெக்ட். ஆனா ப்ரியாரிட்டி எதுக்கு கொடுக்கணும்? ஸோ இப்போ கிரிக்கெட் அப்படிங்கிறது வந்து ஒரு டெஸ்ட் கிரிக்கெட்ல ஏதாவது ஒரு ஃபார்மேட்டை கட் பண்ணிட்டு ஒரு பிரான்சைஸ் கிரிக்கெட்டுக்கு லீகுக்கு முக்கியத்துவம் ஃபுட்பால் மாதிரி கொடுக்கணுமா அப்படிங்கிற இடத்த நோக்கி வந்து ஆல்மோஸ்ட் போய்கிட்டு இருக்குது. இப்போ டெஸ்ட் கிரிக்கெட் ஃபார்மேட் வேணும், ஓடிஐ ஃபார்மேட் கிரிக்கெட்டும் வேணும், T20 ஃபார்மேட் வேணும் அப்படின்னு நான் நினைக்கும் பொழுது T20 ஃபார்மேட்டுக்கு இந்திய ஒவ்வொரு கண்ட்ரிக்கு எதுக்கு பிரீமியர் லீக் நடத்திட்டு போலாமே அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒவ்வொரு கண்ட்ரி இப்படி யோசிக்கலாம். இப்போ இந்தியால ஏப்ரல் மேல வந்து சோ நடக்குது. அதுக்கப்புறம் T20 கிரிக்கெட் இல்லைன்னா மக்கள் யாரும் வந்து பார்ப்பாங்க, T20 கிரிக்கெட் தான் விரும்புறாங்க. சோ அப்படி யோசிக்கிறாங்க ஒவ்வொரு நாடுமே, ஒவ்வொரு போர்டுமே வந்து. சோ அங்கதான் பெரிய பிரச்சனை. பட் ஏதாவது ஒரு கிரிக்கெட்டை விட்டு கொடுக்கணும். ஆனா ஓடி கிரிக்கெட்டும் இல்ல, டெஸ்ட் கிரிக்கெட்டும் இல்ல, T20 கிரிக்கெட் பிரான்சைஸ் கிரிக்கெட் தான் நடக்க போகுது அப்படிங்கும்போது சோ அப்போ ஃபியூச்சர் இன் T20 கிரிக்கெட் அண்ட் பிரான்சைஸ் கிரிக்கெட் லீக் தானா அப்படிங்கிற கேள்விக்கு ஆம் அப்படிங்கிற ஒரு பதில்களை வந்து சோ மன வருத்தத்தோடு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இதுல என்ன வருத்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆப்வியஸ்லி டெஸ்ட் ஃபார்மேட் அந்த ஒயிட்ஸ் அண்ட் ரெட் பால் பிளஸ் வேற மாதிரியான ஒரு ஃபீலோட இருக்கக்கூடிய ஒரு கிரிக்கெட்டை கம்ப்ளீட்லி மிஸ் பண்ணுவேன். அண்ட் இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அடியோடு 4ங்கிறது 3 ஆச்சு, 3ங்கிறது 2 ஆச்சு, 1 வரைக்கும் வரக்கூடாது, 0 அப்படின்னு டைரக்டா போயிருவாங்கன்னு தோணுது. இப்போ இந்தியா பிக் 3 இருக்காங்க, அவங்க வந்து பெரிய அதுக்கு பிக் 3 கீழே இருக்கக்கூடிய குவாலிட்டியான டீம் பிளஸ் மற்ற டீமுக்கு அகைன்ஸ்டா 3 டெஸ்ட் மேட்ச் 4 டெஸ்ட் மேட்ச் ஆறதை கட் பண்ணிட்டு இப்ப பிக் 3s எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள 5 டெஸ்ட் மேட்ச் 4 டெஸ்ட் மேட்ச் போடுறாங்க. இப்ப இந்தியா இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா இங்கிலாந்து, இந்த ஆஷஸ் இது, அதுக்கப்புறம் இந்தியா ஆஸ்திரேலியா எல்லாமே 5-4 போடுறாங்க. ஓகே, இது ஒரு நல்ல மூவ் தான். பட் சவுத் ஆப்பிரிக்கா வந்து லிஸ்ட்ல சேர்க்காம இருக்கிறது எனக்கு என்னமோ பேட் மூவ் அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா நல்ல டெஸ்ட் கிரிக்கெட்டர்ஸ் இருக்கிறாங்க. பட் பிளேயர்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல. பட் டெஸ்ட் கிரிக்கெட் ஆடுறதுக்கு பிளேயர்ஸ்களை விரும்பினாலும் அவங்களை ஊக்குவிக்கணும். சோ பாப்போம், சவுத் ஆப்பிரிக்காவை இந்த நிலை மாறணும். இந்த சைக்கிள்ல இவங்க பண்ணனாலும் பட் ஏதாவது ஒரு ஃபியூச்சர்ல யோசிச்சு ஒரு நல்ல மாடல் தான் நீங்களே சொல்லுங்களேன். ஓகேங்களா, வெளியே நிறைவடையுதுங்க. ஓகேங்களா, சவுத் ஆப்பிரிக்கா SA20 அந்த டெஸ்ட் கிரிக்கெட் பிரச்சனை அண்ட் நியூசிலாந்துக்கு போகும்பொழுதும் பிளஸ் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா டெஸ்ட் கிரிக்கெட்டோட எண்ணிக்கை ஒவ்வொரு சீரீஸ்லயும் குறைவடையுது அப்படிங்கறத பத்தியும் பிளஸ் டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஐசிசிங்கிறத பத்தியும் ஓரளவு டிஸ்கஸ் பண்ணிருப்போம். ஒவ்வொரு வீடியோ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வீடியோ ஒரு ஸ்பெஷல் வீடியோ பண்ணணும்னு நினைச்சேன், பண்ணிருக்கிறேன். அண்ட் பிரான்சைஸ் கிரிக்கெட் லீக் பெருகுது, கம்மி பண்ணுங்க, இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டை இன்க்ரீஸ் பண்ணுங்கிறத ஒவ்வொரு வீடியோ நம்ம சத்தமா சொல்லிட்டு இருக்கோம். அதை சொல்ற ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. சரிங்க, வீடியோ நிறைவடையுது. அண்ட் பார்ப்போம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. அந்த ரெக்கார்டு இந்த ரெக்கார்டு எல்லா ரெக்கார்டும் என்ன பண்ண போறாங்களோ பார்ப்போம்.